السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفثه ونفخه. شهر رمضان الذي أنزل فيه القرآن. புகழும் புகழ்ச்சியும் ஏகிறைவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகி, அவரது சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி பூமியிலே வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றி வாழ்ந்து சென்றவர்கள் மீதும், குறிப்பாக சிறப்பிற்குரிய மாதத்தில் சிறப்பிற்குரிய இடத்தில் அல்லாஹ்வுடைய அருளை வேண்டியவர்களாக, அவருடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீது, நம் குடும்பத்தார்கள் மீது மீண்டும் கௌரவமாக என்ற கூறியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு இஸ்லாமிய உறவுகளே, உண்மையிலேயே அல்லாஹ் நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தேர்வு செய்திருக்கிறான் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொடுத்தது யார்? அந்த அல்லாஹ் தான். அவன் நம்மை தேர்வு செய்து இந்த கலிமாவை நமக்கு தந்திருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் முஃமின்களை பத்தி குர்ஆன்ல சொல்லும்போது ஒரு துஆ செய்வாங்கன்னு சொல்றான். அந்த துஆ எப்படியான துஆ அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு, அவனுக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் புகழ் அனைத்தும். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லதி ஹதானா லிஹாதா, இந்த நேர்வழி அவன் தான் எனக்கு காமிச்சது. இந்த நேர்வழி யார் தான் எனக்கு காமிச்சது? அவன் தான் எனக்கு காமிச்சது. வமா குன்னா அவன் எங்களுக்கு காண்பிக்கவில்லையானால் நாங்கள் இந்த நேர்வழியை அடையக்கூடியவர்களாக ஒரு காலம் இருந்திருக்க மாட்டோம் என்கிற ஒவ்வொரு முஃமினும் புரிந்தவனாக இந்த நேர்வழியை பெற்றவனாக இருப்பான். இன்னைக்கு என்னமோ நம்முடைய மார்க்கத்துடைய பலகீனங்கள் எல்லாத்துக்கும் காரணம், நேர்வழி கஷ்டம் இல்லாமல் எந்த விதமான சோதனைகளும் இல்லாமல் வழங்கப்பட்டதுதானோ என்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு மத்தியில் இருந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு, போன் முஸ்லீம், அதாவது பிறப்பிலேயே முஸ்லீம்களாக இருக்கிறவங்களை விட இடையில இஸ்லாத்துக்கு வராங்க இல்லையா, பிற மதங்கள்ல இருந்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேணுதல் என்பது பிறப்பிலேயே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பேணுதலை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது யதார்த்தத்திலேயே. அப்ப இந்த நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமா, இந்த நேர்வழி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வழங்கப்பட்டதுனால் அதனுடைய மதிப்பு புரியலையோ, அதுல வேல்யூ இந்த சமுதாயம் புரியலையோ நம்ம கேட்கணுமோன்னு தோணக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஆனா உண்மையிலேயே அல்லாஹ் தான் நமக்கு தேர்வு செஞ்சு தந்திருக்கிறான். அதுக்கு நம்ம அதிகமாக அல்லாஹ் இருக்கு நன்றி செலுத்தணும். இந்த துஆ ஓதுறது அழகானது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். குர்ஆன்ல இந்த வசனம் இடம்பெற்ற ஒரு வசனம் இது. அப்ப அதிகமாக நம்ம அல்லாஹ் இருக்கு நன்றி செலுத்தணும். இந்த ஹிதாயத்தை தந்தது அல்லாஹ். வெறுமனே இந்த ஹிதாயத்தை தந்துட்டு, இந்த நேர்வழியை தந்துட்டு, இஸ்லாத்தை தந்துட்டு நம்மளை விடல. நபிமார்களை அல்லாஹ் இந்த நேர்வழியை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தான் அனுப்பினான். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு வந்து, இந்த உலக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு இறுதி தூதராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆக்கினான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இறுதி தூதர் ஆக்கினதுக்கு பிறகு இந்த சமுதாயத்தில மார்க்கம் என்பது ரசூலுல்லாஹ் கொடுத்ததை தாண்டி ஒரு எதுவுமே இல்லை இல்லையா? அதற்கு பிறகு புதுசாக எதுவும் வரப்போறது இல்லை. அப்படியான அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காலகட்டம் எதை கொண்டு யாரை கொண்டு செயல்பட போகுது, எதை கொண்டு யாரை கொண்டு போக போகுது கியாமத் நாள் வரைக்கும்? யாரை கொண்டு? குர்ஆனும் சுன்னாவும் இருக்கும். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களேன். குர்ஆனும் சுன்னாவும் தான் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்துச்சு இல்லையா? சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னாடியும் குர்ஆனும் சுன்னாவும் தான் இருந்துச்சு. ஆனா நம்ம புரிய வேண்டிய விஷயம், குர்ஆனும் சுன்னாவும் மட்டும் இருந்தால் இந்த சமுதாயம் சரியான முறையில் நடந்துருமா? குர்ஆனும் சுன்னாவும் மட்டும் இருக்கு, அது மட்டும் இருந்தால் இந்த சமுதாயம் சரியான முறையில் நடந்துட முடியுமா? என்ன விஷயம்? அல்லாஹ் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனா? குர்ஆனையும் சுன்னாவையும் இறக்கி இருக்கலாம் தானே? குர்ஆனையும் சுன்னா இறக்கிட்டு மக்களை எவ்வாறு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அல்லாஹ் நபிமார்களை இறக்கலாம்? வழிகாட்டி அவர்கள் தான் அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் எப்படி விளங்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. இன்னைக்கும் குர்ஆனும் சுன்னாவும் இருக்கு.
கியாமத்து நாள் வரைக்கும் குர்ஆனும் சுன்னாவும் இருக்கும் இல்லையா? ஆனா கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் ஒண்ணு என்ன தெரியுமா? குர்ஆனும் சுன்னாவும் இருக்கும், ஆனால் அதை மக்களுக்கு சரியான முறையில் உபதேசிக்கக்கூடிய உலமாக்கள் இருக்க மாட்டார்கள். அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் கொண்டு சரியான முறையில் மக்களை வழிநடத்தக்கூடிய ஆலிம்கள் இருக்க மாட்டார்கள். மாறாக யார்தான் எனக்கு இருப்பா? அதை பற்றி எந்த ஞானமும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க, மடையர்களை மக்கள் தங்களுடைய தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள், மார்க்க விஷயத்தில் அவர்கள் தீர்ப்பை வழங்குவார்கள், தானும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒண்ணு, இல்ம் உயர்த்தப்படும் இல்லையா? இல்ம் உயர்த்தப்படும். குர்ஆனும் சுன்னாவும் இல்மா இல்லையா? குர்ஆனும் சுன்னாவும் இல்மா இல்லையா? இல்மா இல்லையா? சரி, மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒண்ணு, இல்ம் மறுமை நாளுடைய நெருக்கத்துல உயர்த்தப்படும். என்ன உயர்த்தப்படும்? இப்போ குர்ஆனும் சுன்னாவும் என்ன? குர்ஆனும் சுன்னாவும் இல்ம். மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒண்ணு, இல்ம் உயர்த்தப்படும். இப்ப என்ன உயர்த்தப்படும்? குர்ஆனும் சுன்னாவும் இல்லாம ஆயிடுமா? குர்ஆன் இல்லாம போயிடுமா? சுன்னா இல்லாம போயிடுமா? குர்ஆனும் ஹதீஸ், சுன்னாவின் ஹதீஸ் இல்லாம போயிடுமா? எல்லாமே இருக்கும். அந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? உலமாக்கள் அவருடைய உயிர்கள் கைப்பற்றப்படும். உலமாக்களுடைய மரணம் தான் இல்ம் உயர்த்தப்படுவதற்கான மூலாதாரம். இன்னைக்கு நாம எல்லாருமே அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நம்மளுக்கு மத்தியில ஒரு கூட்டம் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். குர்ஆனையும் சுன்னாவையும் நாம எப்படி விளங்குறோமோ அப்படி விளங்கிக்கலாம். ஒரு ஆலிம்கள்னு சொன்னவங்க நம்ம கேட்க தேவையில்லை. நம்மளுக்கு என்ன விளக்கம் தெரியுமோ அதை நம்ம விளங்குறது தான் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குதா இல்லையா? அந்த கூட்டத்துடைய வழிகேடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் விளங்கணும், இதான் இப்படித்தான் விளங்க முடியுது, இதுதான் சரி அப்படின்னு சொல்லி மார்க்கத்திற்கு புறம்பான 1400 வருடங்களாக இல்லாத கருத்துக்களை குர்ஆனுக்கு சுன்னாவுக்கும் சொல்லக்கூடியவர்களை பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? எதோட விளைவு? குர்ஆனும் சுன்னாவும் தான் இருக்குது, குர்ஆனும் சுன்னாவும் தான் இருக்குது. ஆனா எதற்கு, எதனால இந்த நிலை ஏற்பட்டிருக்கு? உலமாக்களுடைய சரியான வழிகாட்டுகள் அவர்களிடத்தில் இல்லை, அவர்கள் அதை எடுத்துக்கொள்ள, அதனால ஏற்பட்டிருக்கு. உலமாக்கள் என்பவர்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கு பிறகு அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் முக்கியத்துவப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், இந்த மார்க்கத்துடைய ஆதாரங்கள் அவர்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் மக்களுக்கு சரியான வழியில் வழிகாட்டக்கூடியவர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இதுல பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை, இதை பத்தி ஒரு சரியான புரிதல் இல்லை. உலமாக்கள்லாம் யாரு? உலமாக்கள்லாம் யாரு? அதுலயுமே பிரச்சனை இருக்கு நம்மள்ட்ட. இந்த ஜும்மா மேலையில ஏறி பேசிட்டாங்க உலமாவா? இந்த மாதிரி தராவி பயானுக்கு இந்த சும்மா அபாவம் போட்டு தாடி வச்சுட்டு ஜாபெல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டா உலமாவா? யார் உலமா? உலமாக்கள் யார்? குறிப்பா சொல்லணும்னா தமிழகத்துல நம்முடைய தமிழகத்தில் நம்மளுக்கு தெரியக்கூடிய பிரபலமான யாரா வேணாலும் இருக்கட்டும், யூடியூப்ல பார்க்கக்கூடிய ஆட்களா இருக்கட்டும், டிவியில பார்க்கக்கூடிய ஆட்களா இருக்கட்டும், நமக்கு மத்தியில் உரை நிகழ்த்தக்கூடிய யாரா வேணாலும் இருக்கட்டும், மார்க்க அடிப்படையில குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில இவர்கள் யாரும் உலமாக்கள் என்கிற அந்த வரையறைக்குள் வரமாட்டார்கள். யாருமே இவரெல்லாம் யாரப்ப சொல்லுங்க, அவர் யாரும் உலமாக்கள் யாருங்க? அவங்க அவர்கள் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் என்கிற இடத்துல தான் வருவாங்க. கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆரம்ப நிலை மாணவர்கள் எல்லாரும். இப்ப இங்க தமிழகக்கூடிய மாணவர்கள், இப்ப நாளா எல்கேஜி, இந்த மாணவர்கள் நான்லாம் இங்க எல்கேஜி, நம்மளை விட மூத்தவர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 10th, 11th, இவனுக்கு 12th இருக்கு. இன்னும் அது டிகிரி, பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி எல்லாம் இருக்குது. ஆனா பிஹெச்டி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல கூட கிடையாது, மாஸ்டர் டிகிரி நம்ம தமிழ்நாட்டுல கூட கிடையாது. அதுல அந்த அளவுக்கு பெரிய நிலையில உள்ளவங்க. நாம இன்னைக்கு நம்ம சமுதாயம் வழிகட்ட போறதுக்கான குழப்பங்கள் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் யார் உலமா என்ற அடையாளம் நம்மளுக்கு இல்ல. அதனால அவர் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொல்றாரு, அவர் அந்த கருத்தை சொல்றாரு, இவர் இந்த கருத்தை சொல்றாரு. குர்ஆனும் சுன்னாவும் இப்ப மூத்த உலமாக்கள், மிகப்பெரிய உலமாக்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு. உலமாக்களுக்கான வரையறை பெருசு, அதை பத்தி பேசினா ஒரு நாள் ஓடிடும். சின்னதா ஒன்னே மட்டும் சொல்றேன். அவர்கள் பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செஞ்சிருப்பாங்க. வெறுமனே ஹதீஸுடைய நஷ்டம் மட்டும் கிடையாது, அதோடைய ஒவ்வொரு ராவியை பத்தியும் அவங்களுக்கு தெரியும். ராவியின் அந்த ஹதீஸ் அறிவிச்ச அறிவிப்பாளர்களை பத்தி முழுமையா தெரியும். குர்ஆன் முழுமையை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க.
வெறுமனே மனப்பாடம் மட்டும் கிடையாது, அதோட தஃசீர்கள் முதற்கொண்டு அவங்களுக்கு தெரியும், அந்த குர்ஆன் வசனுடைய சபபுகள் முதற்கொண்டு தெரியும். பஹர் அவங்க கடல், உலமாக்கள் என்பது கல்வியோட கடல் அவங்க எல்லாம். ஆனா அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்களேன், எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உலமாக்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நிறைய பேர் எப்படி எல்லாம் தெரியும், அல்லாஹ் பாதுகாக்கணும், எந்த ஒண்ணுக்குமே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய உலமாக்கள் பெரும்பகுதி இன்னைக்கு இல்லை. ஆனா கடந்த வரலாற்றுகள் எடுத்து பார்க்கும்போது மக்கள் மத்தியில பேசப்படும், நமக்கு இங்க இருக்கிற உலமா பெரிய ஆள் வந்திருக்காராம்பா, பெரிய ஆளு வந்திருக்காராம்பா, பாப்பம்பா எல்லாம் வாங்க போயிட்டு பார்க்க போவாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் நினைக்கிறேன், சரியா எனக்கு அந்த 4 மதுரை இமாம்கள் ஒரு ஆள் தான், சரியா பேர் எனக்கு குழப்பமா இருக்கு, மறந்துட்டேன். அப்ப இந்த ஆளு வந்திருக்காங்களா, வாங்கப்பா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க, அவங்கள்ட்டே சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேள்வி போட்டோம், நீங்க தானே அது அப்படின்னா அவங்க இல்ல அப்படிதான் இல்ல அப்படின்றாங்க. அப்புறம் கேள்வி கேட்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க கேட்ட கேள்விகளை 40க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. 40க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரியாதுன்றாங்க. அந்த கேட்ட மக்கள் போய் கேட்பாங்க, ஆனா உங்களை பத்தி வெளியில சொன்னது வேற, ஆனா உங்கள்கிட்ட கேட்ட எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க, மார்க்கத்தோட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும், எல்லா விதத்திலும் நீங்க பதில் அளிப்பீங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க வந்தோம். ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு பெரும்பாலான கேள்வி வந்து தெரியலன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, உங்கள்கிட்ட யாரெல்லாம் அப்படி சொன்னாங்களோ அவர் எல்லாரிடமும் போய் சொல்லுங்க, அவருக்கு எதுவுமே தெரியலன்னு, அவருக்கு எதுவுமே தெரியலன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் உலமாக்கள் என்கிற இடத்துல இருந்தோம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியத்துவப்படுத்துறாங்க அப்படிங்கிறது நல்லா புரியணும். அல்லாஹ் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் ஸஹீஹ்ங்கிற தரத்துல கொண்டு வராங்க. அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலையும், இந்த உலகத்தில் ஒவ்வொரு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒவ்வொரு நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலையும் அல்லாஹ் ஒருவரை அனுப்புவான், இந்த மார்க்கத்தை புதுப்பிப்பார். இந்த மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒருவரை அல்லாஹ் என்ன பண்ணுவான், அனுப்புவான். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யாரு உலமாக்கள், ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அல்லாஹ் ஒருவரை அனுப்புவான். இந்த ஹதீஸுடைய விஷயத்துல நிறைய பேர் சில நூற்றாண்டுகள்ல பல பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. நம்மளுக்கு எல்லாம் பிரபலமான இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய, ஆனா யாருமே எடுத்துக்க பண்ண மாட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, நான் தான் முஜத்தீத், நான் தான் இந்த மார்க்கத்தை புதுப்பிக்க வந்தேன்னு யாருமே சொல்லிக்க மாட்டாங்க. அதாவது நம்ம மார்க்கத்துடைய அடையாளங்கள் சொல்லப்படுதுல, மஹ்தி வருவாங்க, முஜத்தீத் இருக்காங்க, அப்படி இப்படி சொல்லப்படுதுல, இதுல மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து நான் தான் மஹ்தின்னு சொல்லுவாங்களா? யார் அடையாளப்படுத்துவாங்களா மஹ்தின்னு? முஃமின்களுடைய ஒரு கூட்டம் தான் இவர்தான் மஹ்தின்னு அடையாளப்படுத்துவாங்க. அப்ப மார்க்கத்துடைய நல்லவர்கள் யாரும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய சொன்ன அடிப்படையில் அவர் வந்திருப்பார்கள், ஆனால் யாரும் தன்னைத்தானே அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். முஃமின்களுக்கு அல்லாஹ் அவர்களை அடையாளப்படுத்துவார். அப்படிதான் அந்த மார்க்கத்துல ஒவ்வொரு நூற்றாண்டும் அனுப்பப்படக்கூடிய அந்த முஜத்தீதுகளை, அதுவும் மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடியவங்க என்ன, மக்கள் எல்லாம் மார்க்கத்தை மறந்திருப்பாங்க, மார்க்கத்துடைய பல விஷயங்களை விட்டுருப்பாங்க. அவர் மூலமாக அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த மார்க்க விஷயங்களை மக்களுக்கு திரும்பவும் புதுப்பிச்சு அவர்களுக்கு திரும்பவும் ஞாபகம் ஊட்டி இதெல்லாம் இருக்கிற மார்க்கத்துல சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, குர்ஆனும் சுன்னாவும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் எதை முக்கியப்படுத்துறான், உலமாக்களை முக்கியத்துவப்படுத்துறான். இன்னைக்கு நம்மளுக்கும் உலமாக்களுக்கும் இடையில உள்ள தொடர்பு தூரமாக்கப்பட்டுச்சு, குழப்பங்கள் நம்மளுக்குள்ள அதிகமாக்கப்பட்டுச்சு. இதுதான் விஷயம் இல்லையா? இன்னும் இன்னும் சொல்லணும்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அட்லீஸ்ட் பள்ளி இமாமோட இந்த தொடர்பு கூட இப்ப வரக்கூடிய காலங்கள் என்ன ஆயிடும் போல, இல்லாம போயிடும் போல. ஏன் ஏன் அப்பப்ப கூட பள்ளி இமாம் இப்படி ஒரு ஹதீஸ் இருந்துச்சுமா, அது என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு யார்கிட்ட கேட்டோம், பள்ளி இமாம்கிட்ட கேட்டோம். இப்படி ஹதீஸ் இருக்கு, இப்படி சொல்றாங்க, அது இப்படித்தானா அப்படின்னு யார்கிட்ட கேட்டோம், இமாம்கிட்ட கேட்டோம். இன்னைக்கு யார்கிட்ட கேட்கிறோம், இன்னைக்கு யார்கிட்ட கேட்கிறோம், சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, வேற என்ன இருக்கு, எனக்கு இது ரெண்டாவது தெரியும், கேட்கிறோமா இல்லையா, ஜெமினி இல்லையா? இன்னைக்கு சாட் ஜிபிடி உலமாக்கள் அதிகமாயாச்சு. இன்னைக்கு உலமாக்கள்கிட்ட வாதம் பண்றாங்க, யார வச்சு, சாட் ஜிபிடி வச்சு. நீங்க சொல்றது தப்புங்க, ஆனா ஒரு ஃபிக்ஹ் சார்ந்தா 2 கருத்துல ஒண்ணு சொல்லியிருப்பாரு, நீங்க சொல்றது தப்புங்கன்னு எதை வச்சு வாதம் பண்ண முடியாத மாதிரி ஆச்சு. உண்மையில இதெல்லாம் பார்க்கும்போது மறுமையோட அடையாளம் சொல்லப்பட்டுச்சுல, மடையர்களை அவர்கள் தங்களுடைய தலைவர்களாக இருப்பார்கள், சிலர் இந்த சாட் ஜிபிடில அது வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் லிஸ்ட் உண்டு அப்படிங்கிறாங்க.
அப்ப நம்ம சமுதாயம் உண்மையிலே உலமாக்களோட மிகப்பெரிய தொடர்பை நமக்கு ஏற்படுத்தணும். இந்த சமுதாயத்தினுடைய ஆளுங்கள், தாலிபுகள், மாணவர்கள், கல்வியை கற்றுக்கொள்ளவங்க எல்லாருமே யாருடைய தொடர்பை அதிகப்படுத்தணும்? உலமாக்களோட, மூத்த அறிஞர்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் என்பதை நாம நல்ல முறையில புரிஞ்சுக்கணும். அவர்கள் மூலமாக தான் அல்லாஹ் நம்மளுக்கு கல்வியை தெளிவுபடுத்தணும். குர்ஆன் சுன்னா மட்டும் இருந்தா பத்தாது, நம்மளுக்கு அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஆட்கள் அல்லாஹ் நம்மளுக்கு தரணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் அவருக்கு விளக்கத்தை ஏற்படுத்துவான். அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன புரியுது? அல்லாஹ் ஸ்பெஷலா அதை ஏற்படுத்துவான். எல்லாருக்குமா அல்லாஹ் அப்படி செய்வான்? இல்ல. அப்ப அல்லாஹ் தேர்வு செய்வான். இந்த மார்க்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல அல்லாஹ் தேர்வு செய்வான். இந்த மேடைகள்ல பேசக்கூடிய யாராவது இருக்கட்டும், இங்க உட்கார்ந்து பேசக்கூடிய யாராவது இருக்கட்டும், சுயமாக யார் ஒருவர் அதில் அவருடைய விளக்கத்தை பேசினாலும் கண்டிப்பாக அவர் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த இடத்துல இருக்கிறவங்களும் சேஃபா இங்க இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இருக்கக்கூடியவர்கள் சேஃபா இருக்கிறது என்னதான் வழி? மக்களுக்கு சொல்லணும், அதே சமயம் சேஃபாவும் அவங்க இருக்கணும், மக்களையும் சேஃபா வச்சுக்கணும். என்ன வழி? மூத்த உலமாக்களுடைய கல்வியிலிருந்து எடுத்துதான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு விஷயத்துக்கு என்ன மூத்த உலமாக்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க அஹ்லு சுன்னால உள்ள உலமாக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க எடுத்து பார்க்கணும், அதை மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுவதை யாராலையும் தடுக்க முடியாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நன்மை இஸ்லாமிய உறவுகள், அப்ப உலமாக்கள் என்பவர்கள் மிக முக்கியம். நம்மளுக்கு இந்த சமுதாயத்தில் நம்ம விளங்கணும். அப்ப அதை படிக்கக்கூடிய, அதை அறிந்து கொள்ளக்கூடிய, அவர்களிடமிருந்து கல்வி எடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சூழலை நம்ம சமுதாயத்தில் நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும். இப்ப இதை நம்மளுக்கு சொல்றதுக்கு நம்ம எல்லாராலையும் முடியுமா? அந்த ஆளும் என்ன சொன்னாங்க தேடி பார்க்கறதுக்கு, இது சம்பந்தமான அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு என்ன தேடி பார்க்கற அளவுக்கு நமக்கு முடியுமா? நம்ம எல்லாராலையும் முடியுமா? அதுக்கு நம்மளால எல்லாராலையும் நேரம் செலவிட முடியுமா? இல்ல. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்றான், உங்களில் ஒரு கூட்டத்தார் அல்லாஹ்வின் பாதையில போகட்டும், கல்வியை கற்றுக்கொள்ள போகட்டும். அவங்க போய் அல்லாஹ்வுடைய கல்வியை கற்றுக்கொண்டு திரும்பவும் அவங்க மக்கள் இடத்துல வரட்டும். உங்கள் ஒரு கூட்டத்தார் போகட்டும், எல்லாம் போவேலாம். அல்லாஹ் தெளிவா சொல்றான். போயிட்டு வந்து அவர்கள் அந்த கத்துக்கிட்டு வந்ததை கொண்டு மக்களிடம் நன்மையை எழுப்பினை விட்டும் அவர்கள் தடுக்கட்டும். இன்னைக்கு இந்த நிலைமை என்பது நம்ம சமுதாயத்துல குறைஞ்சிருக்கு. பெரும்பகுதிகள் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த நாகூர் அப்படிங்கிற பகுதியில இருந்து கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வெளியில இருக்கக்கூடிய ஆட்சியோட எண்ணிக்கை அளவுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு மற்ற ஊர்கள்ல கிடையாது. இப்ப நாகப்பட்டினத்தை எடுத்துக்கோங்களேன், கல்வியை கற்றுக்கொள்வதற்காண்டி போயிருக்கிறாரு, மாணவராக கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறாரு, எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாருமே இல்லை. அடுத்த காலங்கள் போகும்போது அங்க யார் இருக்க போறா? கேள்விக்குறி. நாகூர்ல அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 3-4 பேருக்கு மேல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வெளிநாடுல, மதீனால, மக்கால படிக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களை நம்மளுக்கு தெரியும். அல்லாஹ் அருள் செய்யட்டும். அவர்களை கொண்டு இந்த பகுதி, இந்த சுற்றுப்பட்டார பகுதியின் ஒட்டத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கல்வியை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஏன் இவ்வளவு குறைவான நிலை? இன்ஜினியருக்கு பஞ்சம் இல்லை, இது என்னென்ன துறைகள் எல்லாம் இருக்கு, உலகம் சார்ந்த துறைகள், அது எதுலையுமே பஞ்சம் இல்லை. ஏன் மார்க்க கல்வியுடைய விஷயத்துல மட்டும், அதை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல மட்டும் ஏன் இன்னைக்கு பஞ்சம்? ஏன் அதுல ஆட்களே இல்லை? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்துல எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கு? நம்மளை சார்ந்த பள்ளிவாசல்கள் குறைஞ்சது ஒரு 10க்கு மேல, 15 பள்ளிக்கு மேல இருக்குது. சரியா? இந்த 15 பள்ளியிலுமே படித்த சரியான முறையில் கல்வி கற்கக்கூடிய நிலையில் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இமாம்களாக இருக்கிறார்களா? எல்லா ஜும்மா மேடைகளும் அவர்கள் தான் ஜும்மா பயான் செய்கிறார்களா? யோசிங்க. இல்ல. ஏன்? ஆலிமுடைய பற்றாக்குறை. ஆலிமுடைய பற்றாக்குறையுடைய காரணம் பெரும்பகுதி தாயிகள் தான். சாதாரணமாக இருக்கக்கூடிய கல்வியில் ஆர்வம் கொண்ட ஊரிலே இருந்து கல்விக்கு தன்னால முயற்சி கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இருக்கிறார். ஆனா இந்த நிலைமை மாறணும். எல்லா ஜும்மா மேடைகளையும் அலங்கரிக்கக்கூடியவர்களாக ஆளுங்கள் உருவாகணும். அப்ப இதுக்கு யார்தான் முன்னெடுக்கணும்? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும், எனக்கு அல்லாஹ் நான் 2 ஆண் குழந்தைகளை கொடுத்திருக்கானா, ஒருத்தனை மார்க்க கல்விக்கான நான் செலவிடுறேன், ஒருத்தனா உலக கல்விக்கான செலவிடுறேன், அவன் உலக கல்வியை படிக்கட்டும்.
படிச்சு இவனுக்கு உணவு வளர்த்து அவன் பொருளாதார ரீதியில தேவை வரட்டும், இவன் என்ன பண்ணட்டும், மார்க்க கல்வியை மக்களுக்கு சொல்லட்டும். இன்னும் 2 ஆண் குழந்தைகளை பெற்ற, 3 ஆண் குழந்தைகளை பெற்ற, 4 ஆண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு வர வேண்டும். இல்ல அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஒரு சூழல் உருவாயிருக்குது. என் பிள்ளையை நான் படிக்க வைக்கணும் அப்படின்னா மார்க்க கல்வியோட உள்ள ஒரு கல்வி ஸ்தாபனத்துல படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குது. ஆனா இந்த எண்ணத்துலயும் கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட் இருக்குது. மார்க்க கல்வியோடு சேர்ந்த உலக கல்வி என் பிள்ளைக்கு கிடைச்சது நான் பெருமிதம் அடைகிறேன் அப்படிங்கிற இடத்துல மார்க்க கல்வியோட உள்ள உலக கல்வி கிடைக்கிற இடம் இல்லைங்க அப்படின்னா கூட என்ன பண்ணிடுவாங்க, உலக கல்வியோட விஷயங்களை சேர்த்து விட்டுருவாங்க. ஆனா எத்தனை பேர் மார்க்க கல்வியோடு சேர்ந்த உலக கல்வி இல்லைன்னா பிரச்சனை, எனக்கு உலக கல்வி தேவையான மார்க்க கல்விக்கு அனுப்புறேன்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் மார்க்க கல்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்க கல்வியோடு சேர்ந்த உலக கல்வி கிடைச்சிச்சுன்னா சம்பளம் நாங்க சேர்த்துருவோம் அப்படிம்பாங்க. ஆனா மார்க்க கல்வி உள்ள மாதிரி இல்லைன்னா எத்தனை பேர் அப்படிங்கிற மார்க்க கல்வி எங்க தனியா கிடையாது, அங்க மட்டும் போய் சேர்த்து உலக கல்வி அவரை பாத்துக்கிறேன்னு சொல்றது இல்ல, கடைசி எங்கதான் போவாங்க, அப்படியா மார்க்க கல்வியோட இல்லையா சில உலக கல்விக்கே போயிடுறேன் அப்படின்னு போவாங்க. உண்மையிலே இது மாற்றப்படணும், தப்புன்னு நான் சொல்லல, இது தப்பு இல்லை, ஆனா மாற்றப்படணும். இது மாறலன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சோதனைகளும் மிகப்பெரிய ஃபித்னாக்களும் நம்ம சமுதாயத்துல உருவெடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில நாம எப்பயுமே சரி, நம்முடைய மார்க்கத்துக்காக நம்ம என்ன செய்யறோம், நான் என்னுடைய பிள்ளையை எதற்காக பெற்றெடுத்திருக்கேன், என்ன நோக்கத்துல என் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், ரொம்பவே யோசிக்கணும். பிள்ளையை பெற்றெடுத்தவங்களும் கேட்கிறேன், பிள்ளை பெற்றெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களும் கேட்கிறேன், இன்ஷா அல்லாஹ் திருமணம் முடிக்காத வாலிபர்களையும் கேட்கிறேன், நீங்க உங்க பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது என்ன நோக்கத்திற்காக உங்க பிள்ளைகளை பெற்றெடுக்க போறீங்க, பெற்றெடுக்க போறோம், பெற்று எடுத்திருக்கிறோம், என்ன நோக்கத்தோட பிள்ளையை பெற்றெடுக்க போறோம். ஏன்னா அங்கதான் பிரச்சனையே, அங்க சரியில்லாதனாலதான் பின்னாடியும் சரியில்லை. என்ன நோக்கத்தோட நம்ம பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம், பெற்றெடுக்க போகிறோம் கேட்கிறேன். பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க சொல்லுங்க, பிள்ளைகளை பெற்றெடுக்க போறவங்க சொல்லுங்க, என்ன நோக்கத்தோட பிள்ளைகளை பெற்றெடுக்க போறோம் சொல்லுங்க. அல்லாஹ்விற்காக இல்லையா, மார்க்கத்திற்காக இல்லையா, அதுலதான் நம்ம கேள்விக்குறியில் இருக்கிறோம். ஏன்னா நம்மகிட்ட ஒரு நோக்கம் இல்லை. ஆனா இதே 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 நிலையில வாழக்கூடிய இன்னொரு சமுதாயம் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதே நிலையில தன் பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய நோக்கத்தை அவர்கள் சரியான முறையில் புரிஞ்சு நடந்துட்டு இருக்காங்க. பலஸ்தீன், சிரியா, பலஸ்தீன், காசா போன்ற இடங்கள்ல உள்ள அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சார்ந்த மக்களோட எண்ண ஓட்டத்தை கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா அவருடைய வாய்கள், அவருடைய நாவுகள் வந்து தெள்ள தெளிவாக அவங்க சொல்றாங்க, எங்க பிள்ளைகளை நாங்க ஷஹீதாக வேண்டும் என்பதற்காக தான் பெற்றெடுக்க போறோம். பிள்ளைகளை எதுக்காக பெற்றெடுக்க போறாங்க, நாம பிள்ளைகளை எதுக்காக பெற்றெடுப்போம், பொதுவா பேசுற நானும் சரி, நல்லா வளர்க்கணும், நல்லா அவனை வந்து அவன் சந்தோஷம், அவன் நல்லா வாழ்றதை பாக்குற அளவுக்கு நான் அவனை வளர்த்து எடுக்கணும் இல்லையா. ஆனா அவங்களோட என்ன என்னவா இருக்கு தெரியுமா, அவன் ஷஹீதாகும். தன் கணவனை இழந்த ஒரு பெண் சொல்றாங்க, கணவன் ஷஹீத் ஆயிட்டாரு, தன் கணவன் ஷஹீதான ஒரு பெண் சொல்றாங்க, எனக்கு 3 ஆண் குழந்தைங்க இருக்காங்க, அவர்களையும் ஷஹீத் அவருக்காக தான் வளர்த்தெடுப்பேன். தன் பேர குழந்தைகளை இருந்த ஒரு பாட்டி சொல்றாங்க, அவருடைய 4 மகன்களை இழந்த ஒரு பாட்டியா சொல்றாங்க, நான் என்னுடைய 4 மகன்களை இழந்து விட்டேன், எனக்கு இன்னும் 2 பேர குழந்தைங்க இருக்கிறாங்க, அவர்களையும் நான் ஷஹீதாவதற்காக வளர்க்க செய்வேன். அவருடைய உள்ளம் ஷஹீத் ஆசைப்படுது, அவங்களோட நோக்கம் இருக்கு, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுல அவங்களுக்கு நோக்கம் இருக்கு, மார்க்க நோக்கம், இஸ்லாமிய நோக்கம், அல்லாஹ்வை அடிப்படையாக கொண்ட, அல்லாஹ்வின் கூடிய அடிப்படையாக கொண்ட நோக்கம் இருக்குது. நம்ம சமுதாயத்துல அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரிய அளவு நம்ம பிள்ளைகளை பெற்றெடுப்பதிலையும் அதை வளர்ப்பதிலையும் நோக்கம் இல்லாமல் நம்முடைய நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு, வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையில இந்த நிலைமை மாறணும். இந்த நிலைமை மாறாத வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இஸ்லாமிய கட்டமைப்பு உருவாக்க முடியாதுங்கிற சூழல் நம்மளுக்கு மத்தியில ஏற்படும். அல்லாஹ் எடுத்து நம்ம எல்லாருமே பாதுகாக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் நாம தொடர்ச்சியாக ஒரு கிதாபை எடுத்து பார்க்க இருக்கிறோம். ஏன்னு நான் இதை முக்கியத்துவப்படுத்தினேன் அப்படின்னா, உலமாக்கள் எந்த அளவுக்கு முக்கியம், இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலேயே முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நான் ஏன் வந்து இதை முக்கியத்துவப்படுத்துறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய காலங்களில் நாளையில இருந்து இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அர்பஊன நவவி அப்படிங்கிற கிதாபை நாம் என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இந்த அர்பஊன நவவி என்கிற கிதாப் மிக பிரபல்யமான ஒரு கிதாப், மிக பிரபல்யமான ஒரு கிதாப். அர்பஊன நவவினா 40 ஹதீஸ்கள்னு அர்த்தம்.
40 ஹதீஸ்கள் அப்படிங்கிற இமாம் நவவியுடைய 40 ஹதீஸ்கள். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதே பேர்ல 12க்கும் மேற்பட்ட கிதாபுகள் இருக்கு. இதே பேர்ல இதே தலைப்புல 40 ஹதீஸ்கள் அப்படிங்கிற தலைப்புல வேற வேற உலமாக்கள் எழுதுன 12க்கும் மேற்பட்ட கிதாபுகள் இருக்குது. ஆனால் இமாம் நவவியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இமாம் நவவியோட அர்பவுன் நவவி என்கிற கிதாப் தான் அது எல்லாத்தையும் விட மேல இருக்கக்கூடிய ஒரு கிதாப். ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த உலமாக்கள் இந்த கிதாபை நீங்க படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாப். பல உலமாக்கள் ஷரஹ் எழுதிய ஒரு கிதாப். பல உலமாக்கள் இன்னைக்கும் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு கிதாப். ஹிஜ்ரி 600ல வாழ்ந்தவங்க, 6ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க நவவி ரஹ்மத்துல்லாஹ். இன்னைக்கும் அது பேசப்படுற எந்த அளவுக்கு கல்வியுடைய கிதாபாக இருக்கும், எந்த அளவுக்கு மார்க்க விஷயத்தை தனக்குள்ள உள்ளடக்கிய ஒரு கிதாபா இருக்கும், எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு தேவையுள்ள ஒரு கிதாபா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இமாம் நவவியை பத்தி நம்ம நாளைக்கு பார்ப்போம், ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பத்தி நாளைக்கு பார்ப்போம். பாருங்க, அத்தனை வருஷங்களுக்கு பிறகும் இன்றும் இமாம் நவவியை பத்தி நம்ம பேசுறோம்னா அவருடைய தந்தை கல்விக்காக தன் பிள்ளையை அர்ப்பணிச்சதுதான். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹோட வாப்பா இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ்வை கல்விக்காக அர்ப்பணித்ததன் விளைவுதான் இன்றும் அல்லாஹ் அவர்களை பத்தி பேச வச்சிருக்கிறான். அவருடைய கிதாபை மறுமை நாள் வரைக்கும் பாடம் எடுக்கப்படக்கூடிய ஒரு கிதாபாக ஆக்கி வைத்திருக்கிறான். இவருடைய நன்மை யாருக்கு போய் சேரும்? முழுமையாக எல்லாருக்குமே சேரும். யார் வரைக்கும் போய் சேரும்? யார் வரைக்கும் போய் சேரும்? இமாம் நவவியோட நின்றுமா? அவருடைய பெற்றோர்கள் வரைக்கும் போய் சேரும். நம்ம சமுதாயம் அதை புரியணும். இன்ஷா அல்லாஹ் நேரத்தின் நன்மைகளை முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம சமுதாயத்துல கல்வியை கற்கக்கூடிய, கல்வி நல்ல முறையில் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் அடிப்படையில கற்று மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிறைய ஆலிம்கள் உருவாவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக என்று கூறியவனாக என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.